ஹாரின்பா இந்த ஒரு வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் விஜய் சார் கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அதில் 38 குடும்பங்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ கரூர் சம்பவ பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றோட நிறைவடைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் கரூர் வருவேன் அப்படின்னு விஜய் சார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அந்த ஒரு பிரச்சனையால் தீர்ந்த பிறகு தற்பொழுது விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கோரிக்கையை விஜய் சாருக்கு வச்சிருக்கிறாங்க. அதன்படி அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் சினிமாவில் நடிக்க மீண்டும் வர வேண்டும் என்றும், அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் சினிமாவிற்கு மீண்டும் வர வேண்டும் என்றும், சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாம சினிமாவிற்குள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனை தொடர்ந்து விஜய் முடிவால் தமிழ் சினிமாவிற்கு, விஜய் முடிவால் தமிழ் திரை உலகிற்கு பெரிய சிக்கலாகிவிட்டது என்றும், விஜய் சார் உடனே இந்த ஒரு முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இவங்க பாத்தீங்கன்னா துணை முதல்வராக இருந்த போதிலும் சினிமாவில் நடிச்சுட்டு வராங்க. அடுத்த படத்தில் நடிகை கூட சைன் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு திரைப்படம் 2 பாகங்களாக உருவாக போகுது. இந்த ஒரு நிலையில விஜய் சாரும் அதே போல சினிமாவில் இருந்தாலும் படத்தில் நடிக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால விஜய் சார் தன்னோட முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து, அதாவது சினிமாவில் மட்டும் இருக்கலாமா அல்லது உங்களுடைய கருத்து அதாவது அரசியலில் மட்டும் இருக்கலாமா அல்லது அரசியல் மற்றும் சினிமா இந்த இரண்டிலேயுமே இருக்கலாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.